விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சதாசிவம். சதாசிவம், பக்தர்களுடைய வருகை எண்ணிக்கை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் முழுமுதற் கடவுளாக கருதப்படும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் அதிகாலை 4:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. இதற்காக அதிகாலையிலேயே குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் இன்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போது வரை ஒரு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தற்போது நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதற்காக 300க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பத்தூர், காரைக்குடி மற்றும் மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகளும் பிள்ளையார்பட்டிக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இன்று அதிகாலை முதல் பல்வேறு ஊர்களில் இருந்து இங்கு சாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் குவிந்துள்ளனர். இன்று காலை 9 மணிக்கு மேல் பிள்ளையார்பட்டி தீர்த்த குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து பிற்பகலில் 21 படி அரிசியில் செய்யப்பட்ட மெகா கொலக்கட்டை படையலும் இங்கு விநாயகருக்கு படையலாக நைவேத்தியம் செய்யப்பட உள்ளது. ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து இங்கு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.